ஆச்சு? பாதியிலே டிஸ்டர்ப் ஆயிட்டா? டிஸ்டர்ப்னு இல்லை. அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். ஓ, இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண முடியாது. அதை நினச்ச உடனே ஐ லாஸ்ட் த இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் ஹானஸ்டாக இருக்கணும்ல. போடா மயிறு. நீ இப்பவே அந்த பொண்ணுக்கு ஆனஸ்டா இல்ல? இல்லை, புரியல. உனக்கு புரியும், ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. என்ன சொல்ல வந்த? இப்போ உனக்கு முன்னாடி அவ யார் கூடயாவது இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனஸ்டா இருக்கேன்னு சொன்னா அது உனக்கு ஓகேவா? அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்? ஏன்னா நான் ஆம்பளை. ஓ, ஆம்பளை நீ செஞ்சா சரி, பொண்ணுங்க நாங்க செஞ்சா தப்பா? You're such a male chauvinist. அவளும் நீயும் ஒண்ணு கிடையாது. நீ உன் இஷ்டத்துக்கு ஊர் மேறவ. அவளையும் உன் கூட சேர்த்து வச்சு சொல்லாத. நான் அவளை பத்தி தப்பா பேசல, ஆனா அவளும் உன்ன மாதிரி இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஆனஸ்டா இருந்தாளா இல்லையான்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சாகுற வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அண்ணா 2 டீ. உட்கார். நேத்து உன்னை பிக்கப் பண்ணால, அது யாரு? உன் பாய் ஃப்ரெண்டா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறவனா? இல்ல. அப்போ யாரு? யாரோ ஒருத்தங்க. யாரோ ஒருத்தனா? எப்படி எப்படி போக முடியும்? தப்பு இல்லையா? இங்க இதான் தப்பு இதான் சரின்னு எப்படி சொல்ற? அது எப்படி நம்மளால முடிவு பண்ண முடியும்? அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உன்னால திங்க் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன யோசிக்கணுங்கிறத மத்தவங்க முடிவு பண்றாங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு கூட யோசிக்க மறந்துட்ட. மொத்தத்துல உன் வாழ்க்கைய நீ வாழல. அதான் உன் ப்ராப்ளம். அது என் ப்ராப்ளம் இல்லை. அவங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன்னா நான் அவங்கள மதிக்கிறேன்னு அர்த்தம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்றேன்னா எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஆனா நான் என்னைக்குமே இன்னொருத்தரை ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கலனா நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் என்கிட்ட பேசவே இல்லை. இப்ப என்ன பரிதாபத்துல வந்தியா? பரிதாபம்லாம் இல்லை, உன் தைரியம்தான். உனக்கு நடந்தது எனக்கு நடந்துருந்துச்சுன்னா ஒன்று நான் தூக்கு போட்டு செத்துருப்பேன், இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன். ஆனா நீ துணிச்சலா வேலைக்கு வந்திருக்க. அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணவன், அதை ஃபார்வர்ட் பண்ணவன், அதை யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்தவன், அவனுங்கெல்லாம் ஜாலியா வெளியே சுத்துறானுங்க. ஆனா நான் மட்டும் ஏன் வெளியில வர பயப்படணும்? நான் மட்டும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாரும் இனிமே நீ வேலைக்கே வரமாட்டேன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறாங்க. அவனுங்க என்ன வேணா பேசட்டும், ஆனா நான் இங்க என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ நாள் நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. போலாமா? ம். 2 டீயா? ஆமாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.
ஏய் ஒரு நிமிஷம் இருடா. இந்த ஆண்களே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ்ல. ஒரு பக்கம் பொண்ணு இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் அரசி, இந்த மண்ணை காக்க வந்த தெய்வம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இப்படி ஏதாவது வீடியோ வந்தா அதை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாப்பானுங்க, அதை ஃபார்வர்டும் பண்ணுவானுங்க. அவனுங்க போட்ட வட்டத்துக்குள்ள இருந்தா தெய்வம், வெளியில போனா அப்படியால. ஆனால் எல்லா ஆண்களும் அப்படிதான்னு பொதுவாக சொல்லிட முடியாதுல்ல. சரி நீ சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற? ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு நான் எதுக்கு யோசிக்கணும்? அவன் எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா ஒரு பொண்ணு இதை தான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு அவன் ரூல்ஸ் போடாம இருந்தாவே போதும். ஒன்னா ரெண்டா எவ்வளோ ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க? என்னோட ஃப்ரீடத்தை டிசைட் பண்ண நீங்க யாரு? அது சரி, அந்த வீடியோவை நீ பாத்தியா? அந்த 1,00,000 பேர்ல நீ ஒருத்தன் தானே? நான் உண்மையை சொல்லிட்டா பொய் சொல்லிட்டா? நீ உண்மையை சொன்னாலே அது பொய்யாதான் இருக்க போகுது. பரவாயில்ல, பொய்யே சொல்லு. அதுலயாச்சும் ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்ப்போம். நான் அந்த வீடியோவை 5 வாட்டி பார்த்தேன். இன்னொரு பெரிய பொய் சொல்லிட்டா? ம், நீ நேரில் இருக்கிறத விட அந்த வீடியோவில் இன்னும் அழகாக இருந்த. காவியா ஸ்டாப் காவியா. ஒரு பொண்ணு கொஞ்சம் க்ளோஸா இருந்தா போதுமே உடனே ஆரம்பிச்சிருவீங்க. அவ என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டீங்கல்ல? நேத்து பசிக்குதுன்னு சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு பசி வந்தா சாப்பிட மாட்டோமா என்ன? இப்ப அந்த வீடியோ வந்துச்சுன்னா என்ன, என் வாழ்க்கை அப்படியே நின்னுடணுமா? அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை அவ்வளோதானே இல்லை. ஆனா இன்னொரு தப்பு நடக்காம பார்த்துக்கலாம்ல. அது உன் கையில தானே இருக்கு. இங்க பசி, தூக்கம், காமம், பயம் இதெல்லாம் எல்லா உயிருக்கும் இருக்கிற பேசிக் ஃபீலிங்ஸ். ஆனா பொண்ணுங்களை மட்டும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. கண்ட்ரோல் இல்லாம இருக்க நம்ம என்ன அனிமல்ஸா? மனுஷங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. இங்க கண்ட்ரோல் எல்லாருக்கும் காமனா இருக்கா? இங்க ஆணுக்கு செக்ஸ் ஒரு கொண்டாட்டம், ஆனா பொண்ணுங்களுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க பண்ணா கெத்து, நம்ம பண்ணா அது அசிங்கமா? பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் ஆஹா ஆப்பை இப்பொழுதே டவுன்லோட் செய்யுங்கள்.